ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலே சந்தோஷமாக இருப்போம், சந்தோஷமாக இருந்தாலே நிம்மதியாக இருப்போம். எல்லோரும் நல்லா இருக்கணும், நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ வந்து நான் நம்ம சேனலில் ஒரு வாழைப்பூ வடை தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வாழைப்பூ கொடுத்தாக்கா சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் இப்படி வடையை நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னாக்கா நல்லா சாப்பிடுவாங்க. வடைக்குள்ளே இருந்து அவங்களுக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமாக உள்ளே போயிடும். இதை வந்து எப்படி செய்யறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் பட்டாணி பருப்பு ஊற வச்சுக்கிறேன். இதுதான் அந்த பட்டாணி பருப்பு. இப்படி தான் இருக்கும், வருங்க, இப்படி தான் இருக்கும். இப்படி பட்டாணி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை பருப்பு கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் ஒரு கப்பு அந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஒரு 200 கிராம் பிடிக்கும். இது வந்து ஒரு 2 மணி நேரமாக நான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இதுலேயே வந்து ஒரு 5-6 மிளகாயும் போட்டு நான் ஊற வச்சுக்கிறேன் அரைக்கிறதுக்கு. அப்போ சீக்கிரமாக நம்ம அரைச்சிடலாம். இதுக்கு வாழைப்பூ வந்து ஒரு பூவில் நான் வந்து பாதி பூ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி அந்த வாழைப்பூ இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுலேருந்து இந்த மாதிரி ஒரு இதழ் எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா வந்து நமக்கு அந்த இதெல்லாம் அப்படி நல்லா விரிஞ்சு வந்துடும். எனக்கு ஃபோன் இருக்குனால தேய்க்க முடியல. இந்த மாதிரி நரம்பு வரும் பாருங்கள். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் இல்லை, தெரியாதவங்களுக்காக தான் அதை நான் காமிச்சிட்ருக்கிறேன். இப்படி நரம்பு பிடிச்சி இழுத்திங்கனாக்கா இந்த கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள், அதுவும் சேர்ந்து இப்படி வந்துடும். இப்படி பிடிச்சி இழுத்திங்கனாக்கா இந்த கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், இதுவும் சேர்ந்து இந்த ரெண்டையும் நம்ம எடுத்துடணும். அந்த மாதிரி எடுத்து நான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். அந்த க்ளீன் பண்ண வாழைப்பூவில் நான் பாதி பூ தான் எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ அந்த இந்த பட்டாணி பருப்பை வந்து நான் வந்து கொஞ்சமாக தண்ணியில் வடிகட்டிட்டு கொஞ்சம் மிளகாயை மட்டும் போட்டு மிக்சியில் கொஞ்சம் குறகுறப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி பருப்புலாம் போட்டு நம்ம அரைக்கணும். இப்போ ஒரு கடாயை வச்சு இந்த வாழைப்பூலாம் போட்டிருக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. பூ வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் வேக வச்சு எடுங்க. அப்பப்போ கொஞ்சம் திருப்பி போடுங்க. இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே வந்து பட்டாணி பருப்பு வந்து நான் வந்து நல்லா தண்ணி வடித்து வச்சுக்கிறேன். இந்த பட்டாணி பருப்பு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். இது வந்து பட்டாணி பருப்பு, வடைப்பருப்பு அப்படி நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். வடைப்பருப்புன்னு கேட்டாலுமே பட்டாணி பருப்பு தான் கொடுப்பாங்க. அப்படி உங்கள்கிட்ட பட்டாணி பருப்பு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கடல் பருப்பு கூட போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ஊற வச்சு அது மிளகாயை போட்டுக்கிறேன். அதோட கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம குறகுறப்பாக அரைச்சிட்டு தான் அப்புறம் மீதி பருப்பெல்லாம் போட்டு அது கூட கொஞ்சம் இஞ்சி சோம்பெல்லாம் போட்டு நம்ம அரைக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறகுறப்பாக நான் அரைச்சிட்டு வரேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மீதி இருக்கிற அந்த பட்டாணி பருப்பையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். உங்களுக்கு மிக்ஸி பத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் 2 டைமாக போட்டுக்கோங்க. எனக்கு பத்தும், அதனால் நான் வந்து ஒரே இதை போட்டுக்கிறேன். போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே வந்து வாழைப்பூ வந்து வெந்துட்டுருக்குது பாருங்க. இது இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ வந்து கரண்டி வச்சு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இந்த தண்ணியில் வற்றினா பரவாயில்ல, தண்ணி வற்றல வரைக்கும் கொஞ்சம் வேக விடுங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து வடித்தோம்னாக்கா அந்த சத்தெல்லாம் போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் அரைச்சிருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பூண்டு தட்டில் இருக்குது, அதையும் போட்டார். இப்போ இது வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக அரைக்கணும். இப்போ அந்த வேக வச்ச வாழைப்பூவை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு சும்மா ஒரு 2 சுற்று, அவ்வளோதான்.
போட்டுக்கலாம். இந்த பருப்பு அரைச்ச அந்த அதோடையே போட்டுக்கிறேன். போட்டு ஒரு 2 சுற்று சுற்றி இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மிக்சியில் அரைச்ச அந்த வாழைப்பூ வந்து இந்த இதில் நான் மாவில் போட்டேன். இது கூட வந்து ஒரு 1.5 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் அடைக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படி சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ பச்சை மிளகாய் வந்து இதோட நான் போட போகிறதில்ல. நான் வந்து மிளகாயே போட்டிருக்கிறேன். இப்போ குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் வந்து பச்சை மிளகாய் போடல. இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையும் இதில் வந்து நான் கலந்துக்கணும். அது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பச்சரிசி மாவு இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம்லாம் நம்ம இதில் கொட்டிடலாம். எடுத்து போடுங்க. ஃபோன் வச்சுக்கணும், எடுத்து போட முடியல. இது எல்லாத்தையும் நம்ம இது ஒன்றா மிக்ஸ் பண்ணுறது தான் அது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காரம் உப்பு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாம் கலந்துட்டு நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஏதோ உப்பு பத்தலை, காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு அந்த பிள்ளைங்க அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. இப்போ அந்த வடையே தொட மாட்டாங்க. நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு நல்லா பிணைஞ்சி முடிச்சுட்டு இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைஸுக்கு உருட்டி நம்ம இப்படி வடையாட்டு இப்படி தட்டி எண்ணெயில் போட வேண்டியதான். நல்லா பிணைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சு இந்த மாதிரி சின்ன சைஸை நான் வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி வந்து கொஞ்சம் பருப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த வடை வந்து நல்லாயிருக்கும். எந்த வடை செஞ்சாலும் கொஞ்சம் பருப்பாகவே வச்சுக்கோங்க. இப்படி வந்து நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். சின்ன வடையாக வேணுன்னா சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லை பெருசாக வேணாக்கா பெருசாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி கொஞ்சமாக இப்படி தட்டினீங்கனாக்கா 2 கையில் வச்சு தட்டலாம், உள்ளங்கையில் வச்சு தட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்படி கொஞ்சம் இந்த மாதிரி தட்டிக்கிட்டு இப்படி எண்ணெயில் போட்டுருங்க. இதில் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். எண்ணெய் காயத்துக்குலாம் நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன். போட்ட உடனே நீங்கள் வந்து கிளறி விடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு போட்ட வடை. இதை நம்ம எடுத்துடலாம். 2 பக்கம் திருப்பி போட்டு எடுங்க. மெதுவாக ஒன்றொன்னா திருப்பி போடுங்க. ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். அடுப்பு வந்து ரொம்பவும் ஸ்லோவாக வச்சிங்கனாக்கா எண்ணெயெல்லாம் குடிச்சிடும். கொஞ்சம் அதிகமாக ரொம்ப நல்லா ஸ்பீடாக வச்சிங்கனாக்கா மேலே மட்டும்தான் வேகும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் ஒரு மீடியமாக வச்சிங்கனாக்கா உள்ளே வரைக்கும் நல்லா மாவு வந்து வரும். இல்லைன்னா மாவு வந்து உள்ளே மாவாகவே இருக்கும். கொஞ்சம் 2 வடை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்படி பருப்பாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது பண்டிகை நாள் அப்படின்னாலும் இந்த மாதிரி செய்யலாம். இதை வாழைப்பூக்கு பதிலாக நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் கூட நல்லா பொடியாக கட் பண்ணி நீங்கள் இதோடு சேர்த்துக்கலாம். அதை வந்து நம்ம வேக வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சும்மா அப்படியே கட் பண்ணி போட்டு அந்த எண்ணெயிலே எல்லாம் வெந்துடும். இது வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். இந்த கொஞ்சம் வடையை எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்க. இதே மாதிரி நான் வந்து எல்லா வடையும் பொரித்து எடுத்துறேன். அவ்வளவுதாங்க, அருமையான ஒரு வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு வாழைப்பூ கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வடையை செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. நான் போட்ட அளவில் எனக்கு சரியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குதுன்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.